Hi everyone. நம்ம இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் அப்படினு சொல்லலாம். 11th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்ல சாப்டர் 3 லா ஆஃப் மோஷன்ல இந்த டாபிக் இருக்கு. ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அப்படினு சொல்லலாம். சோ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட் என்ன அப்படி நம்ம பார்த்தோம்னா பார்ட்டிகல் மூவிங் இன் an inclined plane. இல்லையா? சோ இதுதான் எனக்கு இருக்கக்கூடிய அந்த inclined plane ஒரு ஸ்லாண்டிங்கா இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் அவ்வளவுதான். ஓகேவா? சோ inclined, so it shows that அதுக்கு ஒரு ஆங்கிள் இருக்கு. அந்த ஆங்கிளை நான் என்ன சொல்லிட்டேன்? தீட்டா அப்படின்னு சொல்லிட்டேன். சரியா? தீட்டா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த இடத்துல இந்த ஆப்ஜெக்ட்டை நான் பிளேஸ் பண்றேன். இந்த இடத்துல நான் ஆப்ஜெக்ட்டை பிளேஸ் பண்ணும்போது obviously we no need to give any force. ஏன்னா since it is slanting, it has some particular angle theta அப்படின்ற போது அந்த ஆப்ஜெக்ட் எந்த ஒரு ஃபோர்ஸ் இல்லாம அது அப்படியே கீழே விழுந்துரும், வழுக்கி விழுந்துரும் இல்லையா? ஸோ அப்போ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட்ல இல்லையா, ஸோ இந்த ஆப்ஜெக்டுடைய அக்சலரேஷன் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத நம்ம ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இந்த மாதிரி ஸ்லாண்டிங் இருக்கு, இந்த ஆங்கிள் லெட் மீ சே ஏதோ ஒரு ஆங்கிள் இருக்கு தீட்டா. அப்போ ஒரு ஆப்ஜெக்டை நான் இங்கே பிளேஸ் பண்ணும்போது இந்த ஆப்ஜெக்டுடைய அக்சலரேஷன் நான் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்றது தான் இந்த டாபிக். ரொம்ப சிம்பிளான டாபிக், கூலஸ்ட் டாபிக் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஹார்டெல்லாம் இருக்காது, ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் தான். சரியா? ஸோ இந்த மாதிரி ஸ்லாண்டிங் எனக்கு இந்த ஹைட் ஹெச் அப்படின்னு சொல்லிச்சு, இந்த லென்த்தை நான் எல் அப்படின்னு சொல்லிட்டேன், இது தீட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். இட் இஸ் அக்சலரேட்டிங். அதை நான் இந்த டைரக்ஷனை சொல்லியிருக்கேன். ஏன்னா எனக்கு ஸ்லாண்டிங் அப்படின்றப்போ எனக்கு இப்படி அக்சலரேட் ஆகாது, இப்படி ஆகாது, இப்படி எந்த ஒரு டைரக்ஷனில் ஆகுது, ஒரே ஒரு டைரக்ஷனில் மட்டும் தான், இந்த டைரக்ஷனில் மட்டும் அது அக்சலரேட் ஆகும் இல்லையா? அக்சலரேட் அப்படின்றப்போ உங்களுக்கு தெரியும் சேஞ்ச் இன் வெலாசிட்டி இல்லையா? ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் டு அக்சலரேட் இன் திஸ் டைரக்ஷன். அப்போ இதை நம்ம ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி சொல்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் we need to draw the free body diagram. ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்படின்றத நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம் இல்லையா? ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்படின்னா என்ன? ஒரு சிஸ்டம், அது ஒரு ஆப்ஜெக்ட் இல்லையா? ஸோ அந்த சிஸ்டம் என்னெல்லாம் ஃபோர்ஸ் அந்த சிஸ்டமில் ஆக்ட் ஆகுது அதை தான் நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராமில் ரொம்ப சிம்பிளாக ரெப்ரசென்ட் பண்ணியிருப்போம். அப்போ சிஸ்டம் அப்படின்றத நம்ம ஒரு சின்னதாக ஒரு பாயிண்ட் அப்படின்னு நம்ம டினோட் பண்ணியிருப்போம். ஸோ லெட் அஸ் ரைட் இதுக்கு இல்லையா? ஸோ நம்ம புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ரிக்ஷன்லெஸ் அப்படின்றப்போ இந்த சர்ஃபேஸில் இந்த ஆப்ஜெக்ட் வந்து அது அப்படியே போய்கிட்டே இருக்கு. ஃப்ரிக்ஷன்லெஸ் அப்படின்றப்போ இதனுடைய வேகம் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஃப்ரிக்ஷன் இருந்தால் தான் இந்த ஆப்ஜெக்டுடைய வேகம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். யூ நோ தட். அப்போ இதை நான் ஃப்ரீ பாடி டயக்ராமில் எவ்வளோ சிம்பிளாக வரைகிறேன் பாருங்க. ஸோ எனக்கு அந்த ஆப்ஜெக்ட் அதுதான் எஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, சிஸ்டம். அப்போ இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு, நமக்கு ரொம்ப கிளியரா தெரியும் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு டவுன்வர்ட் இதுதான், இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு டவுன்வர்ட் இதுதான் இல்லையா? ஸோ இது என்ன அப்படின்றது உங்களுக்கே தெரியும், எம்ஜி. அதையே நான் ஃப்ரீ பாடி டயக்ராமில் வரைகிறேன், எம்ஜி. கரெக்டா? இப்போ இந்த ஆப்ஜெக்ட் அக்சலரேட் ஆகக்கூடிய டைரக்ஷன் இந்த பக்கம் இப்படி அக்சலரேட் ஆகுது இல்லையா? இந்த டைரக்ஷன். அப்போ நான் இந்த அக்சலரேஷனை நான் இப்படி எழுதுறேன், அக்சலரேஷன் ஏ. சப்போஸ் இந்த சர்ஃபேஸ் வந்து ஃப்ரிக்ஷனான ஒரு சர்ஃபேஸாக இருந்தா இந்த அக்சலரேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். இதை நம்ம ரிட்டார்டேஷன் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம், which reduces the acceleration. பட் அது நமக்கு பாசிபிள் இல்லை, ஏன்னா இது ஃப்ரிக்ஷன்லெஸ், ஃப்ரிக்ஷனே கிடையாது. சப்போஸ் அது ஃப்ரிக்ஷன் இருந்தது அந்த சர்ஃபேஸில் அப்படின்னா இதுதான் அந்த டைரக்ஷன் ஃப்ரிக்ஷன். பட் இது இல்லை, ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு டினோட், ஏன்னா சப்போஸ் நமக்கு கன்ஃபியூஷன் வரக்கூடாது இல்லையா? அதுக்காக. ஓகே. அப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நார்மல் ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகும், அது உங்களுக்கே தெரியும். அது இந்த இன்க்ளைன்டு சர்ஃபேஸுக்கு அப்படியே நார்மலாக இருக்கும். அது என்ன சார் நார்மல் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், அது பெர்பெண்டிகுலர் இல்லையா? ஸோ அந்த சர்ஃபேஸுக்கு பெர்பெண்டிகுலர் யார்? இவர் பெர்பெண்டிகுலர், இவர் பெர்பெண்டிகுலர், இவர் பெர்பெண்டிகுலர், இவர் பெர்பெண்டிகுலர். அப்போ எனக்கு இங்கே தான் ஆப்ஜெக்ட் இருக்கு, அப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பெர்பெண்டிகுலரான ஃபோர்ஸ் இதுதான் இல்லையா? ஸோ இதுதான் எனக்கு நார்மல் ஃபோர்ஸ் என். கரெக்டா? ஸோ அந்த எண்ணை நான் இங்கே எழுதுறேன், என் நார்மல் ஃபோர்ஸ். அப்போ இதை நான் எப்படி சொல்ல போறேன் அப்படின்றது நீங்க, இதுதான் ஃப்ரீ பாடி டயக்ராம், முடிஞ்சு போச்சு
ஓகேவா? இந்த mg அப்படின்ற ஒரு காம்பனண்ட்டை நம்ம ரெண்டு விதமாக பிரிக்க போகிறோம். எப்படி பிரிக்க போகிறோம் அப்படின்னா, ஒன்று வந்து வெர்டிக்கல் காம்பனண்ட், இன்னொன்று வந்து ஹரிசாண்டல் காம்பனண்ட். நம்ம புக்கில் வந்து இந்த இன்க்ளைன்டு சர்ஃபேஸுக்கு பேரலாக ஒரு ஃபோர்ஸையும் அந்த இன்க்ளைன்டு சர்ஃபேஸுக்கு வெர்டிக்கலாக இன்னொரு ஃபோர்ஸையும் சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ அப்போ இந்த சர்ஃபேஸுக்கு பேரலல் இதுதான். அப்போ இந்த ஃபோர்ஸ் தான் இது. அப்போ இந்த ஃபோர்ஸை நான் என்ன சொல்கிறேன், அக்சலரேஷன் நம்ம சொல்ல முடியாது, அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி mg. அப்போது இந்த அக்சலரேஷன், ஸோ வி நீட், எனக்கு வந்து ரெண்டு காம்பனண்ட்டாக இந்த mg பிரிக்கிறேன். ஸோ ஒன்று வந்து இது, இன்னொன்று வந்து இது இல்லையா? ஸோ இதை நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா mg sin θ. உங்களுக்கே தெரியும் ஏன் சார் இங்கே sin θ வருது, நம்ம படிச்சிருப்போம். ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டர்ஸ் இல்லை வெக்டர் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் பார்த்துருப்போம் கண்டிப்பாக. அந்த டாப்பிக்கில் இங்கே நம்ம எங்கே சைனை யூஸ் பண்ணோம், எங்கே காசை யூஸ் பண்ணோம் அப்படின்றது நான் உங்களுக்கு ரொம்ப கிளியராக சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. ஸோ இப்போ mg sin θ, எனக்கு இந்த ஃபோர்ஸ் வந்து mg cos θ இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே இந்த ஆப்ஜெக்ட் அக்சலரேஷன் ஆகக்கூடிய ஆக்சிஸ் இல்லை அதனுடைய டைரக்ஷன் இந்த பக்கம். சப்போஸ் எனக்கு வந்து ஒரு சர்ஃபேஸ் வந்து இப்படி இருக்குப்பா, இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் இப்படி ஹாரிசாண்டல், இன்க்ளைன்ட் இல்லை ஹாரிசாண்டலில் ஒரு சர்ஃபேஸ் இருக்குது. அப்போ இந்த சர்ஃபேஸில் எனக்கு ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது சரியா? அப்போ இந்த ஆப்ஜெக்ட் அக்சலரேட் ஆகக்கூடிய டைரக்ஷன் மேபி இதுவாக இருக்கலாம், இல்லை இதுவாக இருக்கலாம். அப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம கோஆர்டினேட் ஆக்சிஸ் சொன்னோம், கோஆர்டினேட் சிஸ்டம் சொன்னோம் அப்படின்னா ஈஸியாக சொல்லிடலாம். இந்த ஆக்சிஸில் ஒன்று, இந்த ஆக்சிஸில் ஒன்று. இது வந்து ஹரிசாண்டலில் இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இன்க்ளைனில் இருக்குது. இட் ஹேஸ் சம் பர்டிகுலர் ஆங்கிள் இல்லையா, தீட்டா. அப்போ இந்த இடத்துல நான் கோஆர்டினேட் சிஸ்டம் நான் எப்படி சூஸ் பண்ணுவேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி இப்படி இப்படி அதை நான் இங்கே வரைகிறேன் பாருங்கள். ஸோ இப்படி இப்படி இல்லையா? ஸோ எனக்கு ஆப்ஜெக்ட் இந்த பக்கம் மூவ் ஆகுது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ், இது நார்மல் ஒய் ஆக்சிஸ். பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும் இல்லையா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் தானே எனக்கு அக்சலரேட் ஆகுது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் எனக்கு அக்சலரேட் ஆகுது. எனக்கு இந்த இடத்துல ஒய்யில் எந்த ஒரு அக்சலரேஷனும் கிடையாது. ஆப்ஜெக்ட் இப்படியா போகுது இல்லையே, இப்படி தானே வருது. அப்போது இட் இஸ் மூவிங் இன் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ அக்சலரேஷன் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. அப்போது இந்த ஃபோர்ஸ் வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ இந்த இடத்துல நம்ம நியூட்டன் லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். செகண்ட் லா என்ன, அதாவது ஒரு ஃபோர்ஸ், ஒரு ஆப்ஜெக்டில் நான் ஃபோர்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா அந்த ஃபோர்ஸினுடைய அந்த சேஞ்ச் இன் மூமெண்டம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஃபோர்ஸ் வந்து இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சேஞ்ச் இன் மூமெண்டம் இல்லையா? அந்த சேஞ்ச் இன் மூமெண்டம் டேக்ஸ் பிளேஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். அதே தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் இல்லையா? ஸோ எனக்கு இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஸோ சம் ஃபோர்ஸ் இஸ் தேர் இல்லையா? ஸோ நமக்கு என்ன தெரியும், செகண்டில் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாமே, F = ma. நம்ம இதை டெரைவ் பண்ணியிருந்தோம் இல்லையா? ரைட், ஃபோர்ஸ் = ma. இது நமக்கு தெரியும் ஃப்ரம் நியூட்டன் செகண்ட் லா. அப்போ நமக்கு என்ன தெரியுது, எனக்கு இந்த இடத்துல எந்த ஒரு அக்சலரேஷன் கிடையாது, இந்த இடத்துல தான் எனக்கு அக்சலரேஷன் கிடைக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த ஒய் ஆக்சிஸில் நான் செகண்ட் லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அக்சலரேஷன் என்ன ஆகிடுது, இந்த ஆக்சிஸில் ஒய் ஆக்சிஸில் எனக்கு அக்சலரேஷன் எதுவுமே இல்லையே. ஸோ இட் ஷோஸ் தட் இட் இஸ் 0. அப்போ நான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எனக்கு இந்த மொத்த டேர்ம் என்ன ஆகிடுச்சு, 0வாக முடிஞ்சது. அப்போது இந்த இடத்துல இது ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் இங்கேருந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம், mg cos θ அண்ட் நார்மல் ஃபோர்ஸ். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லும்போது இதனுடைய காம்பனண்ட் i, இது வந்து j. அப்போ இது எப்படி எழுதலாம், ரொம்ப அழகாக சொல்லிடலாமே, நமக்கு தெரியுமே என்னது, mg மைனஸ் mg cos θ இல்லையா, mg cos θ அண்ட் அதனுடைய காம்பனண்ட் j இல்லையா. ஸோ எனக்கு மேலே ப்ளஸ் ஜே, அப்போ கீழே வந்ததுன்னா மைனஸ் ஜே. ரொம்ப கிளியர் தானே. ஸோ இது எக்ஸ் ஐ, எனக்கு இது ஜே. அப்போ இது என்ன இருக்கும், மைனஸ் ஐ, இதனுடைய காம்பனண்ட் மைனஸ் ஜே. அப்போது
எனக்கு மைனஸ் ஏன் வந்தது அப்படின்றது உங்களுக்கு இப்போ ரொம்ப கிளியராக தெரிஞ்சிருக்கும். ப்ளஸ் வேறு என்ன ஃபோர்ஸ் இருக்குது? நார்மல் இது n. அப்போ அந்த n எந்த இடத்துல இருக்குது? பாசிட்டிவ் j. ஸோ j ஈக்குவல் டு acceleration 0. அப்போ 0. புரியுதா? ரொம்ப சிம்பிள் இல்லையா? அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, when we take the components, இந்த j எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ நம்ம இதை எப்படி சொல்லலாம்? mg cos theta இல்லையா? mg cos theta equal to n. அப்போ என்ன அர்த்தம்? இந்த ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபோர்ஸ். அப்போ என்ன ஆகுது? எனக்கு இந்த ஃபோர்ஸ் எவ்வளோ ஒரு 1000 இருந்தாலுமே இதுவும் 1000 தான். ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ எனக்கு 0 நல்லிஃபை. ரெண்டுமே 0 ஆயிடுச்சு. ஈக்குவல் ஃபோர்ஸ் அப்படின்றனால எனக்கு இந்த இடத்துல எதுவுமே இருக்காது. அப்போது எனக்கு இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்ன? எக்ஸ் ஆக்சிஸில் தான் எனக்கு அக்சலரேஷன் இருக்குது. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இது mg sin theta இதுதான் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ். அந்த mg sin thetaவை நான் எழுதுகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா y ஆக்சிஸ். அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் எனக்கு இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் mg sin theta. அப்போ அதனுடைய காம்பனண்ட் i mg sin theta i. இதனுடைய ஆக்சலரேஷன் கண்டிப்பாக இருக்கே m இன்ட்டு a நமக்கு தெரியும் ஆக்சலரேஷன். இப்போ m a எந்த டைரக்ஷன்? டுவர்ட்ஸ் திஸ். சப்போ i. ஸோ அப்போ இது நம்ம காம்பனன்ட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இட் வில் நாட் பி தேர். ஸோ அப்போ இந்த மாதம் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போது g sin theta ஈக்குவல் டு a. அப்போது இந்த ஆப்ஜெக்ட், இந்த சிஸ்டம், இந்த பாடி, இதனுடைய அக்சலரேஷன் இதுதான். a ஈக்குவல் டு g sin theta. இந்த தீட்டா நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா, இந்த தீட்டா நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம ஈஸியாக இதனுடைய அக்சலரேஷன் நமக்கு கண்டுபிடிச்சிடலாமே. கிராவிட்டி நமக்கு தெரியும். சைன் சப்போஸ் ஒரு 30 டிகிரி அப்படின்னா we will substitute the value for theta. அப்போ sin 30 டிகிரி ஒரு வேல்யூ இருக்கும், இந்த g ஒரு வேல்யூ இருக்கும். அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுற இந்த ஆப்ஜெக்டோடைய ஆக்சலரேஷன் நான் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்க போகிறேன். அவ்வளோதான். இதில் உங்களுக்கு எதனா கஷ்டம் இருக்கா? இல்லை. ஸோ அதே மாதிரி நம்ம புக்கில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இது நமக்கு தெரியும் mg cos theta. அப்போது எனக்கு இதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆங்கிளும் இதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆங்கிளும் சேம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது எப்படி சார் சேம்? பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம். சப்போஸ் எனக்கு இந்த ஆங்கிள் theta 1 அப்படின்னு வச்சுப்போம். இந்த டயக்ராம் நான் எப்படி வரையணும் பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வெரி ஈஸிலி. இது theta. இப்போ நான் இதை மட்டும் வரைகிறேன். இது என்ன? theta 1. இப்போ தான் எழுதுனேன். இதை நம்ம இங்கே ஜாயின் பண்ணிட்டேன். இது 90 டிகிரி. 90. நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த ஆங்கிளும் சேம் அப்படின்னு சொல்ல போகிறேன். எப்படி சொல்கிறேன்றதை நீங்களே பாருங்கள். ஸோ நமக்கு என்ன தெரியும்? சம் ஆஃப் ஆல் த சைட்ஸ், அதாவது சம் ஆஃப் ஆல் த ஆங்கிள் இன் ட்ரையாங்கிள் என்னது? 180 டிகிரி. ஸோ அப்போ theta 1 ப்ளஸ் theta ப்ளஸ் 90 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. நமக்கு என்ன தேவை? இந்த theta 1 தான் தேவை அப்படின்னு வச்சுப்போம். அப்போ theta 1 which is equal to, எனக்கு இந்த 90 அப்படி போச்சுன்னா மைனஸ் 90. ஸோ அப்போ இது 180 மைனஸ் ஆச்சுன்னா 90. அண்ட் இந்த தீட்டா அப்படி போச்சுன்னா மைனஸ் தீட்டா. அப்போ 90 டிகிரி மைனஸ் தீட்டா. அப்போ இந்த தீட்டா இதனுடைய வேல்யூ வந்து 90 மைனஸ் தீட்டா. பொறுமையாக பாருங்கள். அப்போது இந்த இதை பாரு, நல்ல கவனிங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு என்ன தெரியும்? இது வந்து 90 டிகிரி. அப்போது 90 டிகிரி ஈக்குவல் டு இந்த தீட்டா ப்ளஸ் தீட்டா 1. அப்போ இதை நான் தீட்டா 2ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுப்போமே. அப்போ தீட்டா 2 ப்ளஸ் தீட்டா 1 90 டிகிரி. இங்கே பாரு, இது 90 டிகிரி தானே. அப்போ இதில் என்ன இருக்குது? எனக்கு தீட்டா 2 இருக்குது, தீட்டா 1 இருக்குது. அப்போ நான் எப்படி சொல்கிற போகிறேன் பாரு, தீட்டா 1 ப்ளஸ் தீட்டா 2 ஈக்குவல் டு 90 டிகிரி. நமக்கு என்ன தேவை? இந்த தீட்டா 2 தேவை. அப்போ எப்படி எழுதலாம்? இந்த தீட்டா 1 வந்து அந்த பக்கம் போயிடுச்சு. ஏன்னா பிகாஸ் we need தீட்டா 2. அப்போ தீட்டா 2 ஈக்குவல் டு 90 மைனஸ் தீட்டா 1 இல்லையா? முடிஞ்சதா? தீட்டா 1 நமக்கு தெரியும், இது 90 மைனஸ் தீட்டா. அப்போ எப்படி சொல்லலாம்?
90 minus theta. ஸோ எனக்கு மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ minus 90 மைனஸ் இல்லை மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் தீட்டா. அப்போ இந்த 90 இந்த 90 போயிடுச்சு. ப்ளஸ் 90 மைனஸ் 90. அப்போ தீட்டா 2 ஈக்குவல் டு தீட்டா. இந்த தீட்டா என்ன? இது. இந்த தீட்டா என்ன? இது. இந்த தீட்டா என்ன? இது. அப்போது இந்த தீட்டா 2 இஸ் நத்திங் பட் இந்த தீட்டா. தீட்டா 2 ஈக்குவல் டு தீட்டா. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பொறுமையாக பாருங்கள், இது ரொம்ப கிளியராக சொல்லியிருப்பேன். சரியா? ஸோ இது நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. சப்போஸ் இந்த ஆப்ஜெக்டுடைய அக்சலரேஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆங்கிளை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். சப்போஸ் எனக்கு இதில் இருக்கக்கூடிய ஆங்கிள் இப்படி இருக்குப்பா, அப்போ இந்த ஆப்ஜெக்ட் விழும்போது பொறுமையாக பாருங்கள். லெட் மீ ட்ரா ஹியர். பொறுமையாக பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் இருக்குது, அப்புறம் இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் இருக்குது. நான் இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் ப்ளேஸ் பண்ணுறேன், இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் ப்ளேஸ் பண்ணுறேன், இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் ப்ளேஸ் பண்ணுறேன். நீங்கள் சொல்லுங்கள், எந்த இடத்துல ஆப்ஜெக்ட் வேகமாக மூவ் ஆகும், எந்த இடத்துல ஆக்சலேஷன் அதிகமாக இருக்கும்? அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல தான். அப்போ இதை டிபெண்ட் பண்ணியிருக்கு தீட்டா இல்லையா? சப்போஸ் இந்த தீட்டா ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆக்சலேஷனை டிஃபைன் பண்ணுறது இந்த தீட்டா தான், இந்த ஆங்கிள். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதை விட இங்கே கொஞ்சம் ஸ்லோ, இதை விட இங்கே கம்பேர் பண்ணி இது பயங்கர ஸ்லோ. அப்படியே பொறுமையாக போகும் இல்லையா? ஸோ ஆக்சலேஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் திஸ் தீட்டா. ஆக்சலேஷன் நமக்கு தெரியும் g sin தீட்டா இல்லையா? ஸோ பொறுமையாக பாருங்கள். சப்போஸ் இந்த தீட்டா 90 டிகிரியாக இருந்தால் அப்போ எப்படி இருக்கும்? ஸ்ட்ரைட்டாக வெர்டிக்கலாக இருக்கும். அப்போது வெர்டிக்கல் அப்படின்னு சொல்லும்போது இப்படி இங்கே நான் இங்கே ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் வந்து லெட் மீ சே இனிஷியலாக அதனுடைய வெலாசிட்டி 0, அது அப்படியே கீழே வந்து விழுந்துருது. அப்போது எனக்கு இந்த தீட்டா 90 டிகிரியாக இருக்கும்போது sin 90 ஈக்குவல் டு 1. அப்போது a ஈக்குவல் டு g ஆர் g ஈக்குவல் டு a. தேர்ஃபோர் sin 90 டிகிரி அப்படின்னு சொல்லும்போது இதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆங்கிள் இது. இந்த ஆங்கிள் 90 டிகிரினா அப்போ இதுதான் 90 டிகிரியாக இருக்கும்போது எனக்கு ஆப்ஜெக்ட் இப்படியே விழுந்துடும். இட் ஷோஸ் தட் a ஈக்குவல் டு g இல்லையா? a ஈக்குவல் டு g. இது நம்ம செகண்ட் சாப்டர் கைனமேட்டிக்ஸில் ரொம்ப கிளியராக பார்த்துருப்போம். அப்போ a ஈக்குவல் டு g. ஸோ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ரொம்ப கிளியராக இருக்குது இல்லையா? அப்போ இந்த இடத்துல இந்த ஆப்ஜெக்டுடைய வெலாசிட்டியை நான் கண்டுபிடிக்கணும். அப்படின்றப்போ வெலாசிட்டியை நான் கண்டுபிடிக்கணும், நமக்கு தெரியுமே, பை யூசிங் த கைனமேட்டிக் ஈக்குவேஷன். கைனமேட்டிக் ஈக்குவேஷன் எப்படி? v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as. v நமக்கு தேவை, u இனிஷியலாக என்னது இப்போ தான் நான் வரைஞ்சேன், இனிஷியலாக இது 0 அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ இது இட் வில் நாட் பி தேர். we need only velocity v இல்லையா? ஸோ லெட் மீ ரைட் ஸ்கொயர், அதுக்கப்புறம் நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணிப்போம். இந்த 2 இருக்குது, ஏக்கு பதிலாக ஜின்னு சொல்லிட்டு g நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ a அப்படின்றது g sin தீட்டா. அப்போ ஏக்கு பதிலாக g sin தீட்டா. இந்த s அப்படின்றது டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லையா? ஸோ இந்த ஆப்ஜெக்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ். அந்த எஸ்ஸை நம்ம இங்கே எழுதினாலும் சரி, இங்கே எழுதினாலும் சரி. ஸோ லெட் மீ ரைட்டாக இங்கே எழுதிக்கிறேனே, ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக. இந்த ஸ்கொயர் அப்படி போச்சுன்னா ரூட். அப்போ வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் பை கைனமேட்டிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்ம ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ v ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அந்த எஸ் டு g sin தீட்டா. இந்த g sin தீட்டா அப்படின்றது ஆக்சலரேஷன், நம்ம இங்கே தான் சொன்னோம் இல்லையா? ரொம்ப சிம்பிள். இதில் எதனா டவுட் இருக்கா? ரொம்ப டஃபஸ்ட் டாப்பிக்கா? அப்படிலாம் கிடையாது. பொறுமையாக பாருங்கள். டவுட்ஸ் எதனா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் with a smile.